இப்ப வந்து நம்ம எந்த ஒரு Dress தைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பழகிக்கணும். அது என்ன அப்படிங்கறத நீங்க மனசுல பதிய வச்சுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது தைக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்ம சிம்மி தான் தைக்க போறோம். சிம்மினா என்ன? ஒரு குழந்தைங்க போடுற Dress, குழந்தைகளோட உள்ளாடை அப்படிதான் நாம நினைப்போம். பெட்டிக்கோட்னு சொல்லுவோம். அது ஒரு சின்னது தானே, இதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இன்னைக்கு நீங்க சிம்மியை தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க 2 பேருமே சேர்ந்து அதை ஒரு ஸ்மால் பிசினஸா கொண்டு போய் இன்னைக்கே நீங்க ஒரு தொழில் முனைவோர் ஆக முடியும். ஆனா எல்லா பிசினஸ்குள்ளேயும் என்ன ஒரு சின்ன ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எல்லா அதுக்குள்ளேயும் ஒரு மார்க்கெட்டிங் ஒழிஞ்சிருக்கும். அது என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நாம அதுல இருக்கிற என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ண முடியும். நீங்க வெளியில போறீங்க, அழகா ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு குழந்தைங்க ட்ரெஸ் சிம்பிளா தச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க உடனே அதை எடுத்துட்டு வந்து நீடே இருக்காது. ஆனா எடுத்துட்டு வந்து பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுப்போம். அதனால முதல்ல எந்த ஒண்ணு தைக்கிறதுக்கு முன்னாடி அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல நீ சிம்மினா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அளவுகளை பத்தி சொல்லலாம். ஓகே, சரிங்க சார்.